அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு சனி பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சி. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு சனி பகவான் தனது இந்த நட்சத்திர பயிற்சியால் நடத்த போகும் சுபங்கள் அசுபங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி எதிர்கொள்வது, இது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, விதிக்காரகன் என்று சொல்லப்படுகிற சனி பகவான் அவர் கொடுத்தா எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சரி, அது சனி பகவான் நினைத்தால் தடுக்க முடியுங்க. அப்படி ஒரு வலிமை பொருந்திய சனி பகவான் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தன்னுடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இதுநாள் வர ராகு பகவானுக்கு உரிய சதய நட்சத்திரத்தில் பயணித்து வந்த இந்த சனி பகவான் இப்போ குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரமான இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் அது குரு பகவானுக்குரிய நட்சத்திரம் என்றபடியாலும் அந்த குரு பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதி என்பதாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறத இனி எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாதுங்க. சரி, அப்படி என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் கொடுக்க போகிறாரு? இந்த நிகழ்ச்சி அப்படின்றது இந்த தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் நடைபெறுது. அதன் ரீதியாக முதல்ல நடக்க போகும் நல்ல விஷயம், ஆஸ்தி விஷயத்தில் நல்லது நடக்க போகுதுங்க. அதிரடியான ஆஸ்தி யோக வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்தி அப்படின்னா சொத்து, அசையும் சொத்து, வண்டி வாகன சொத்து, தங்க நகைகள், அசையாத சொத்துக்கள், நிலம், வீடு, மனை, இந்த விஷயமெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்களும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். மேலும் ஒரு சொத்தில் பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது அந்த சொத்தில் ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அது சரியாயிடும். தீர்ப்பு முடிவு என்பது கிடைத்து அந்த சொத்து நிச்சயமாக உங்கள் கைக்கு வரும். ரெண்டாவதாக பார்த்தோம்னா அது ஒரு அதிர்ஷ்ட யோக வெற்றின்னு எடுத்துக்கொள்ளலாம்ங்க. நிச்சயமாக உங்கள் உடன் பிறந்தவர்களால் அல்லது ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் அல்லது ஒரு அரசு போட்டி தேர்வுகள் விஷயத்தில், பதவி வாய்ப்புகள் விஷயத்தில், அதுக்கு உரிய போட்டிகளில், இந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு யோக வெற்றிகளை ருசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. மூணாவதாக பார்த்தோம்னா நிச்சயமான முறையில் இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள், குறிப்பாக வேலை இல்லாத நண்பர்களுக்கு, வேலையை இழந்த நண்பர்களுக்கு வேலை என்பது நிச்சயமாக கிடைக்கும், அமையும், நிரந்தர வேலையாக அமையுங்க. வேலையில் இடமாற்றம் உண்டு. வேலை சம்பந்தமாக நல்ல விஷயங்கள், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கடன் அடைவதற்கு சரியான தருணமாக இந்த விதிக்காரகன் என்று சொல்லப்படுற இந்த சனி பகவான், தனக்காரகன் என்று சொல்லப்படுற குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதால் சனி கொடுக்கக்கூடிய தனத்தினை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். மறைமுக வேலை தொழில் மூலமாகவும் நிச்சயமாக பணம் கைக்கு வந்து சேர வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதன் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிச்சயமாக குறையுங்க, அடையும், குறையும், மறையும். இந்த நேரத்தில் வீட்டில் சுபகாரியம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டுங்க. உங்களுக்கோ அல்லது உங்களுடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நட்ட நடுக்கடலில் தத்தளிக்கிறவனுக்கு கையில் ஒரு துருப்பு கிடைப்பது போல கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு இந்த சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு வேலை தொழில் விஷயமாக மாற்றம் அல்லது திருமண வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதன் ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், விமோச்சனம் கிடைக்கும், கரையேற போகிறீங்க. அதற்குரிய மாற்றம் அதிர்ஷ்ட யோக மாற்றமாக நிச்சயமாக இருக்குங்க. இந்த ஒரு நேரத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்குங்க. இந்த நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் வாக்கினை கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய விஷயம், வாக்கினை கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கிடாதீங்க.
மற்றவங்க சொல்கிற பொய்யான வாக்குறுதியை நம்பி இறங்கிடாதீங்க. இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.